வீட்ல யார் இருக்கீங்க? ஏங்க, ஹலோ, வீட்ல யார் இருக்கீங்க? ஓ, யாருமா? என்னம்மா யாருங்க? நீங்க தான் புரோக்கரா? இங்க கந்தசாமி சார் அனுப்புனாரு, இந்த வீட்ல தான் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம்மா, புரோக்கர்னா உங்களுக்கு எந்த புரோக்கர் வேணுமா? கல்யாண புரோக்கர். கல்யாண புரோக்கருங்களா? இல்லைங்க, வீடு புரோக்கரை தான் கேக்குறேன். அப்படிங்களா? நீங்க தெளிவா கேட்டாதானே சொல்ல முடியும். என்ன உங்களுக்கு தேவை அதை சொல்லுங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு வந்து வீடு பார்த்துட்டு இருக்கிறேங்க, குடியிருக்கிறதுக்கு. குடியிருக்கிறதுக்கு வீடு வேணுங்களா? எந்த மாதிரி வீடு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஒரு டபுள் பெட்ரூம் ஓகேங்க. டபுள் பெட்ரூம் டாய்லெட் பாத்ரூம்லாம் வேணாங்களா? வீடுன்னு வந்தா டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் தானே வரும். அது இல்லாத வீடு இருக்குதுங்க. உங்க பட்ஜெட் என்ன, உங்க ரேஞ்ச் என்ன, அதை சொல்லுங்க. என் ரேஞ்ச் ஒரு 9000. 9000? 9000லாம் வீடு இல்லைங்க இங்க. அப்புறம் 9000க்கு என்ன இருக்குதுங்க? அதுதாங்க நான் 9000 இங்கிலீஷ்ல சொன்னேன். நம்ம அந்த அளவுக்கு படிக்கலைங்க, நீங்க தமிழ்ல பேசுங்க. இது ஒரு 8000 ரூபாய்க்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் 9000 நீங்க இப்ப 8000 ரூபான்றீங்க. தெரியலன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி தெரியுது உங்களுக்கு? 8000 நீங்களே, அது தமிழ் தானே. இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு உங்க அப்பா அம்மா பெத்து விட்டு இருக்காங்களா? நாங்க புரோக்கர் 1008 பேசுவோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. வீடு வேணுங்களா? ஆமா, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வீடு இருக்குதுங்க. வாங்க போறோம். இதுல வந்து 2 பெட்ரூம் இருக்குங்க, 2 டாய்லெட் இருக்குங்க, 2 பாத்ரூம் இருக்குங்க, ஹால் இருக்குங்க, கிச்சன் இருக்குங்க. மீதி சாமானெல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. வாடகை நீங்களே கொடுத்துருவீங்களா? வாடகைக்கெல்லாம் வீடு கொடுக்க முடியாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? முன்ன குடியிருக்கிறது தானே வீடு காட்டுங்க. ஏங்க, வாடகைக்கு வீடு விட போறோம் தான் போட்டிருக்கு. என்ன இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு வந்தீங்க, திடீர்னு இப்படி ஆகுறீங்க? வாடகைக்கெல்லாம் கை சுத்தமா இருக்கணும், வாய் சுத்தமா இருக்கணும், மலை சுத்தமா இருக்கணும், மூளை சுத்தமா இருக்கணும். வாடகைக்கெல்லாம் வீடு கொடுக்க முடியாது, கை சுத்தமா இருக்கணும். ஏங்க, என்னங்க இப்படி புதுசா இப்படி ஒரு பிட்ட போடுறீங்க? ஏமா பிட்டு கிட்ட இல்லம்மா, ஹவுஸ் ஓனர் ரொம்ப சுத்தபத்தமானவரு. அவர் வாடகைக்கெல்லாம் வீடு கொடுக்க மாட்டாரு. கையும் சுத்தமா இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும், ஆளே சுத்தமா இருக்கணும். நீங்க வேணா நாளைக்கு போய் குளிச்சுட்டு கையெல்லாம் சுத்தமா வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு வீடு நான் பிடிச்சி தரேன். இந்த வீடு இருந்தாலும் பாரு, லைன் ஃபுல்லா வாடகை தான். எல்லாம் நான் வந்து குடியிருக்கிறதுக்கு தான் வீடு தருவோம், வாடகைக்கெல்லாம் தரவே மாட்டேங்க. சுத்தமான கைக்கு தான் தருவோம். நான் குடியிருக்கிறது தான் வீடு தரோம்னு சொல்லியிருக்கோம், வாடகைக்கு வீடா ஆளப்பாரு. ஏங்க, உங்க வீடே எனக்கு வேணாம், போங்க. நீ போமா, நீ ஒரு மெட்டல் கேஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது. கையை சுத்தமா கழுவினோமா, அப்பதான் யாரும் வீடு வாடகைக்கு தருவாங்க. பாயா.